வணக்கம், என் பேர் வனஜா ஆறுமுகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைனிங் பீஸோட எப்படி மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணலான்றத சிம்பிளாக பார்க்க போகிறோம். இது ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட ஒரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வீடியோ ஃபுல் வீடியோவாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது நீங்கள் பார்த்துட்டு மற்ற ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா ஆறுமுகம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நான் லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். இது கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான். இந்த இதுக்கு ப்ளவுஸ்க்கு லைனிங் கிளாத்து அவங்க ரேஷன் வேஷ்டி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் அதுலேயே லைனிங் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு சிம்பிள் மெஷர்மெண்ட்டு தான். ஸோ ரொம்ப மெஷர்மெண்ட்டு கிடையாது. அதனால நான் லைனிங்கில் முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ மெயின் பீஸு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை போட்டு நம்ம கட் பண்ணலான்ட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய அடுத்தடுத்த கட்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரின்சஸ் கட்லேருந்து போட் நெக் வரைக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் டிசைன் எல்லாமே நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரியான வீடியோவை நான் தொடர்ச்சியாக போடுறேன். இப்போ இது எப்படி கட் பண்ணலான்றத நம்ம பார்த்துக்கலாம். எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங்கில் மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். லைனிங்கில் தான் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது. கோல்லேருந்து அந்த அவுட்டர் போர்ஷன் இந்த மாதிரி இருக்க எக்ஸஸான பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கிறது பேக் டிசைனு. பேக் டிசைனில் நெக்கு அவங்களே எம்ப்ராய்டிங் போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம மெஷர்மெண்ட்டு, அதாவது நெக்கோடைய ஹைட்டு இது மாதிரிலாம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல முடியல. ஒரு பிளெயின் ப்ளவுஸில் எப்படி அளவு ப்ளவுஸில் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கிற இந்த ப்ளவுஸுக்கும் செகண்ட் பார்ட் வீடியோவாக ஸ்டிச்சிங் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ப்ளவுஸ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க ப்ளவுஸ் கற்றுக்கிறது. ஏன்னா வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம், பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேறு வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறதுனால இது நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம், ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறாங்க. கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள்ன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட்டிங்காக இருங்க. இப்போ நான் வீட்டில் இருந்தே டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லரிங் கிளாஸும் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆரி பண்ணுறேன். எல்லா பெயிண்டிங், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும், நான் தொடர்ச்சியாக போட்டால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைன் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பில் ஹேங்கிங் இந்த மாதிரியான வீடியோலாம் நானும் கண்டினியூஸாக போடுறேன். நீங்கள் என் சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி, எப்போவுமே பேக் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா பேக்கை விட ஃப்ரண்ட்டில் லைனிங்கை விட மெயின் பீஸில் அதிகமாக துணி இருக்குன்னு. அப்படி தான் மெயினாக நம்ம கட் பண்ணணும். இப்போ
நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கிறோம். இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு ஸ்லீவ் இருக்கும், அதுக்கப்புறம் பேக் நெக் இருக்கும். அதே மாதிரி தான் அதுலேயும் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக் டிசைனை வந்து நம்ம மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து மடித்து போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோல்டிங் ஷேப்பில் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வர்ற போர்ஷனை வச்சுக்கணும். ஆம்கோல் இருக்கிற சைடு வந்து ஆம்கோலுடைய பீஸை வச்சு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கட்டிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். என்றைக்குமே லைனிங்கை விட மெயின் பீஸில் 1/2 இன்ச்சு இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாதிரியான டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு எம்ப்ராய்டிங்க்கு வந்து ரொம்ப அகலம் கொடுத்துருப்பாங்க. அந்த அகலத்தையும் நம்ம வைக்க முடியாது. நம்ம இவங்க அளவு ப்ளவுஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வைப்போம். ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 5-6 இன்ச் அளவுக்கு வந்து நெக் ஆம்கோல் அளவு கொடுத்து அதில் எம்ப்ராய்டிங் ஃபினிஷிங் கொடுத்து அவுட்லைன் கோல்டன் கலர் பார்ட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு பண்ண முடியாது. ஸோ அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோலுக்கே நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ இதை மடித்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம நெக்குடைய இது ஹேண்டு ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டிசைன் பாருங்கள், ஆரி போட்ட மாதிரியே இதில் இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம லைனிங்கை கொடுத்துக்கலாம். லைனிங் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கான இடமும் விட்டுட்டு தான் நம்ம வந்து இதில் கட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் என்ன டவுட்டு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. ஸ்டிச்சிங்கை பற்றின டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குடையிறது அந்த மாதிரியான இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் வந்து தைக்கும்போது தான் லைனிங்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோடு சேர்ந்து அட்டாச் பண்ணும்போது தான் நான் வந்து குடையிறதெல்லாம் கட் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வச்சு அப்படியே கட்டிங் பண்ணுறதை மட்டும்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏற்கனவே கொஞ்சம் இதாகி வேஸ்ட்டான பீசஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் கரெக்டான லெவலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்டிச்சிங்கோடைய இதுவும் நான் போடுறேன். அது வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு எடுக்கிறது எப்படின்றது யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். சுடிதார் வந்து அம்பர்லா கட்டிங், பிரின்சஸ் இது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் பிரின்சஸ் இது இருக்குது. அந்த வீடியோவையும் நான் உங்களுக்காண்டி நான் போடுறேன். இனிமேல் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நம்மளுடைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு போயிடுச்சு.
ப்ளவுஸ் இனிமேல் அந்த இதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனிங்கை நம்ம இது பண்ணாத. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.